Hi, welcome to Lazy to Active. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டீச்சர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளான ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் கிட்ஸு செய்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், சந்தன கலரு. அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பீஸ் நம்மளுக்கு தேவை. அதை எடுத்துக்கிட்டு மார்க்கர் தான் யூஸ் பண்ணுறேங்க. பார்டர் போட்டுக்கிறேன் 2 பீஸில். மார்க்கரை வச்சு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிக்கிறேன். பைன்னு போட்டு உங்களுக்கு என்ன பேரோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணு பேரை ஃபில் பண்ணி ஸ்கூல் கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் ஹார்ட்டு அங்கங்கே கொஞ்சோண்டு ஹார்ட் மட்டும் போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க, 2லேயும் போட்டு முடிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு இதை வந்து நம்ம விசிறி செஞ்சு விளாடுவோம் பார்த்திங்களா, அதுமாரி ஒரு பக்கத்துக்கு ஆப்போசிட்டாக மடக்கி வச்சுக்கணும். 2 மெத்தட் செய்ய போகிறோம். அதுக்கு தான் 2 இது செஞ்சுருக்கேன். ஒரு இது அந்த விசிறி மடிப்போம் பார்த்திங்களா, அந்தமாரி மடித்து வச்சுக்கோங்க. இன்னும் இது சும்மா ரவுண்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, அதை வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதையும் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பென்சில் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி பேப்பர் டியூப் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போதும் சைடாக வச்சு சுற்றி தான் பேப்பர் டியூப் ரெடி பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு சுற்றி தான் டியூப் ரெடி பண்ணணும். இதுமாரி 4 டியூப்பையும் ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இதேமாரி கலர் பேப்பர் ஸ்டிப்பாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த டியூப்பில் ஓரத்தில் கம் வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. ஸ்டிப் பத்தலைன்னா அதுலேயே கம் வச்சு கண்டினியூ பண்ணிக்கோங்க. கிட்டக்க சுற்றுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க 4 பீஸ்க்கும். அவ்வளோதாங்க, 4 பீஸ்க்கும் சுற்றி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு தடவை வந்து அந்த ஜிக்ஸாக் மாதிரி உள்ளது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கம் கார்னர்லேயும் அந்த 2 பேப்பர் டியூப்ஸை ஒட்ட போகிறோம். 2 சைடு கம் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த பேப்பர் டியூப்ஸை 2 பக்கமும் ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் நேரம் காய விடுங்க. நேரம் ஆகுங்க காய. அதுக்கு இடையில வந்து நான் ஆல்ரெடி 2 பீஸ் செஞ்சு வச்சேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹாஃப் பேப்பரை வச்சு ரெடி பண்ணியிருப்பேன். ஒரு இதில் வெறும் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு மட்டும் எழுதியிருப்பேன். இன்னொரு இதில் ஹாப்பி டீச்சர்ஸ் டே, யூ ஆர் மை ஃபேவரட் டீச்சர், ஐ எம் ஸோ லக்கி அப்படின்னு எழுதியிருப்பேன். அவ்வளோதாங்க, இந்தமாரி தான் 2 இப்போ ரெடி பண்ண போகிறோம். இது கொஞ்சம் குட்டியாக ரெடி பண்ணுறேன். நான் இப்போ வீடியோவுக்காக அப்படியே ரெடி பண்ணுறேன், ஆனால் காய விட்டு செய்யுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிப் கலர் பேப்பரை எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கம் தடவிட்டு அதை கழட்டி எடுத்துருங்க. அளவு மெஷர்மெண்ட்டுக்காக தான் அது உள்ளே வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோம் ஷீட் பிங்க் கலர் எடுத்து சும்மா ஹார்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ரிங் மாதிரி செஞ்சேன் பார்த்திங்களா, அதில் கம்மை தடவி அந்த ஹார்ட்டை ஒட்டி விட்டுறேன். அவ்வளோதாங்க, இதை வந்து அந்த பேப்பருக்குள்ளே மாட்டி விட்டுறணும். இது ஒரு ஐடியாங்க. அதே சேம் தான் இன்னொரு இதுக்கு வந்து போ மாதிரி ரெடி பண்ணுறோம். வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, அதனால் காட்டுற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோம் ஷீட்டில் வந்து குட்டிக்கோண்டு பஞ்சு மிஷின் வச்சு ஓட்டை போட்டு அந்த இதை வந்து ஸ்டோன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஜிக்ஸாக் அப்படியே பிடிச்சி வச்சு அதே போன வீடியோவில் செஞ்ச மாதிரி எப்படியே இந்த ஸ்டிப்பு வச்சு ரவுண்டு போட்டோமோ அதேமாரி செஞ்சு இந்த போ ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இதையும் உள்ளே கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சி. பெருசில் 2 சின்னதில் 2 செஞ்சுருக்கேன். என் பொண்ணு எல்லா மிஸ்க்கும் கொடுக்கணுங்கிறாங்க, ஸோ அதனால் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐடியா பார்ப்போங்க. நெக்ஸ்ட் ஐடியா வந்து கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் சர்க்கிள் போட்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு குட்டி சர்க்கிள். அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து ஒயிட் பேப்பர் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அங்கங்கே கட் பண்ணி விடுக்கோங்க. அப்போ தான் ரவுண்டாக ஒட்டுறது கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படி ஒட்டியுமே கொஞ்சம் ரவுண்ட் இல்லாத மாதிரியே இருந்தது வீடியோவில் பார்க்கும்போது. ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டு பேப்பர் சர்க்கிளாக வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு இடையில சைடில் வந்து கொஞ்சம் மட்டமாக வரணுண்டு கையில் வச்சு இப்படியே அழுத்தி விட்டு ரவுண்டாக பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா?
நெக்ஸ்ட்டு பேக் சைடு வந்து ஒரு ஒயிட் பேப்பரை ஒட்டி விட்டுறோம். அவ்வளோதான். அதே சேம் இது குட்டி சர்க்கிளுக்கும் ஒட்டிக்கிறேன். குட்டி சர்க்கிளுக்கு வந்து பேக் சைடு வந்து பேப்பர் ஒட்டாமல் அந்த இதை வந்து அந்த பெரிய சர்க்கிளோட குட்டி சர்க்கிளை வச்சு ஒட்டிடுறேன். அவ்வளோதான். ஒட்டிட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு கலர் பெயிண்ட் அடித்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து இந்த பெயிண்ட் இல்லைங்க, நார்மல் பெயிண்ட் கிடையாது, நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட் இல்லை, நெஜம் ரியல் பெயிண்ட்டு. வீட்டுக்கெலாம் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த கோல்டு பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேங்க. சைடில் எங்கே பார்த்தாலும் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா காய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இது மேலே வந்து யூ ஆர் மை பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இது வந்து டீச்சருக்குள்ள ஆறு மட்டும் இடம் பத்தலாம் கீழே போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு அதை சுற்றி ஹாப்பி டீச்சர்ஸ் டே மை டியர் மிஸ் அப்படின்னு எழுதிட்டு அந்த எண்டில் வந்து ஒரு கோடு மட்டும் போட்டு அது 2 பிரித்து காட்டுற மாதிரி கோடு போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இது எதில் உள்ள சாட்டின் ரிப்பன்னா, வெளிநாட்டையும் கடல் பாசி வரும் பார்த்திங்களா, அதில் உள்ள சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். அதில் வீடியோவில் கட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த காயின் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சர்க்கிள், அதை ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மே சைடு வீடியோவில் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு பேக் சைடு காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் கம்மு வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் விரிஞ்ச மாதிரி வரும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மெடல் மாதிரி தாங்க செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐடியா ஸ்கொயர் சைஸ்க்கு ஒரு கார்ட்போர்டு வெட்டி எடுத்திருக்கேன். அளவு வந்து 8க்கு 8 அந்த அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதில் ஒயிட் பேப்பர் வச்சு சுற்றி ஒட்டிக்கிறேன். எப்படி அந்த சர்க்கிளுக்கு சுற்றணுமோ அதே சேம் இது தான். நெக்ஸ்ட்டு ஒரு சோப்பு டப்பா எடுத்துக்கிறேங்க, காலி சோப்பு டப்பா. அதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி பிளாக் கலர் பேப்பர் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு செலோ டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த இப்போ செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக செலோ டேப் தாங்க யூஸ் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் ஐடியாவுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஐஸ் குச்சும் தேவை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயருக்கும் ஐஸ் குச்சுக்கும் ஃபுல்லாக கோல்டு கலர் பெயிண்ட் அடித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கொயரில் வந்து எழுத போகிறோம். அதுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி பார்டர் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி சும்மா ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். சும்மா இங்கேயும் கூட தாங்க போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு டீச்சிங் அவார்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டே பை அப்படின்னு எழுதியிருக்கேன். பைன்னு என் பொண்ணு பேரை கீழே எழுதிப்பேன். அதுக்கப்புறம் சோப்பு டப்பாவில் ஒரு ஓட்டை போட்டு அந்த ஐஸ்டிக்கை வந்து ஃபிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா, அதையும் ஒட்டிக்கிறேன். அதுக்கு வந்து ஒட்டின மாதிரி நின்றுச்சுன்னா அந்த பெயிண்ட் இன்னும் நல்லா காயலைங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து இதுக்கும் செலோ டேப் தான் ஒட்டிக்கிறேன். எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா அதுமாரி வச்சு செலோ டேப் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழேயும் செலோ டேப் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் ஆட்டாதீங்க. அந்த கீ சைடு கம்மு வேணால் வச்சு விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. 3 ஐடியா செஞ்சேன். எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி என்னன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. வேறு என்ன வீடியோ போடலானோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.